அரசியலுக்கு அறிவு கட்ட முண்டை ஒரு ஆளை வந்து நாங்க ஏத்துக்க முடியாது நாங்க சொல்றோம். அந்த அறிவு கட்ட முண்டத்தை ஓகேன்றீங்க நீங்க, எங்களுக்கு என்ன வந்து விஜய் வந்து ஒரு பொறுக்கி பையன் சொன்னார் எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார். விஜய் ஒரு தேடுற பொறுக்கி பையன் சொன்னார். அந்த பையனை செருப்பால் அடிக்கணும்னு சொன்னார். பனையூருங்கிற ஒரு இடத்துல ஒரு ரூமுக்குள்ளார ஏசி ரூமுக்குள்ளார ஜாலியா உட்காந்துருக்காரு. எங்க வெளியில வந்தாலும் ஒரு தனி பிளான்ல ஒரு 5-6 பொண்ணுங்களோட ஜாலியா உல்லாச பயணம் போயிட்டு எந்த கட்சி எடுத்தாலும் விஜய் பிரிச்சிடுறாரு. எந்த கட்சி எடுத்தாலும் விஜய் பிரிச்சிடுறாரு. ஒரு தெருவில் ஒருத்தி வந்து கர்ப்பம் தெரிஞ்சுட்டான்னா விஜய் என்னால்தான் கர்ப்பம் தெரிஞ்சான்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் ஆச்சு. இப்போ வந்து திருவள்ளூரும் விஜய். அப்புறம் வேற யார் சார்? இப்போ புத்தர் அது விஜயவா? வர்த்தமான மகாவீரர் அது விஜயவா? பிரம்மா அது விஜயவா? யார் சார்? அப்ப விஜய் வந்து கடவுள் அவதாரம், 10 அவதாரம், தசாவதாரம், அவர் தான் அவதாரம். FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து களத்துல பெரிய அளவுல வந்து மக்கள் சந்திப்பெல்லாம் நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. அண்மையில கூட கிறிஸ்துமஸ் விழாவுல வந்து பேசினாரு. அவரை நிறைய பேர் புகழ்ந்து பேசினாங்க. தேவதூதன் அனுப்பிய ஒரு தலைவனாக உருவெடுத்திருக்கிறார் என்ற அளவுக்கு அவரை சொல்லி இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்க முடியுது? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, தேவதூதன் வந்துட்டார், அவ்வளவுதான். ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் கம். அது அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிறாங்கன்னா நமக்கு என்ன ஆச்சம்? நான் கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்துவுக்கு இயேசுவை கிறிஸ்துவே அவர் தான் சொல்றாங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு தெரியுது, ஜீசஸ் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க, இவர் என்ன பண்ண போறாங்க? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக விஜய் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு இங்க பேசப்படுதில்ல. அத ஒரு என்ன ஆதாரம் கொண்டாடுறாங்க விஜய் அவர்கள். கிறிஸ்துமஸ் விழாவுல வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் பூரா விஜய் கட்சி. அப்போ இன்னைக்கு உலகம் பூரா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. எல்லாம் உலகம் பூரா கொண்டாடுறாங்க. அத்தனை பேர் இப்ப விஜய் கட்சி, உலகம் முழுக்க ஆதரவு விஜய் கட்சி. அத்தனை பேரும் விஜய் கட்சி. அதான் நீங்க சொல்றீங்க. ஓகே, ஜீசஸ் என்ன சொல்லிவிட்டீங்க, அப்புறம் என்ன இருக்குது? ஒண்ணும் முடிஞ்சு போச்சு இல்ல, எல்லாமே முடிச்சு போச்சு. அந்த கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்றது. தன்னை ஜீசஸ் சொல்லிட்டு ஒரு ஆள் சுத்திட்டு இருக்கிறான், என்னப்பா கிறிஸ்தவர்கள் தான் பதில். பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாவே அவர்களுடைய வாக்கை அப்படியே தன்வசம் வைத்திருப்பது திமுக தான் என்ற ஒரு பிம்பம் இருக்கு. அதுதான் நிதர்சனமாகவும் களத்தில் இருக்கு. ஆனா இன்று அந்த நிலை மாறுகிறது என்று பார்க்கும்பொழுது இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா? மாறிடுச்சுன்னு எப்படி சொன்னீங்க? பின்னடைவு ஒரு ரிசல்ட் ஒரு சொல்லிட்டீங்க. ஓகே, அப்புறம் என்னது கேக்குறீங்க? பின்னடைஞ்சு தோத்து போச்சு இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா? இப்ப நீங்க சொல்றது பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆதரவு களத்துல இருக்குதுன்னா உடனே வெற்றிட்டீங்களா? இன்னும் கிரவுண்டுக்கே வரல, ஏரியாவுக்குள்ளாரே வரல, மைதானத்துக்கே வரல. எங்க இருக்காரு? பனையூருங்கிற ஒரு இடத்துல ஒரு ரூமுக்குள்ளார ஏசி ரூமுக்குள்ளார ஜாலியா உட்காந்துட்டு இருக்காரு. எங்க வெளியில வந்தாலும் ஒரு தனி பிளான்ல ஒரு 5-6 பொண்ணுங்களோட ஜாலியா உல்லாச பயணம் போயிட்டு இருக்காரு. அதை தவிர அவர் என்ன பண்ணிருக்காரு? அவருக்கு ஜீசஸ் வரணும் கொண்டு போயிட்டீங்க. இன்னும் பாக்கி என்ன இருக்குது? ஒண்ணுமே பாக்கி வைக்கல. எங்க ஜீசஸுக்கு சமாதி கட்டிவிட்டீங்கல்ல. 2வது முறையாக சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறார் ஜீசஸ். விஜய் போன்ற ஒரு மோசடி பேருடைய வந்து ஜீசஸுக்கு ஒப்பிட்டு பேசுவதன் மூலமாக அந்த ஏரோது மன்னன் செய்த சிலுவையில் அறைந்த இதை விட மோசமான தண்டனைக்கு ஜீசஸ் ஆளாக்கி இருக்கிறார். விஜயோட ஜீசஸை கம்பேர் பண்ணதன் மூலமா ஜீசஸுக்கு நேர்ந்த அவமானமா தான் நான் அதை கருதுறேன். அது உலக கிறிஸ்தவர்கள் அதை பார்க்கணும். ஜீசஸும் விஜய் ஒன்னாயான்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் எங்கேயுமே நான் ஜோசப் விஜய்னு நீங்க அதை சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? மக்கள் அவரை மக்கள். நீங்க யார்? நீங்க மக்களா? நான் நெறியாளர். நீங்க மக்கள் நீங்க சொல்றீங்க. எந்த மக்கள் சொன்னாங்க? எந்த மக்கள் சொன்னாங்க? திருப்பி மக்கள் இது நானும் மக்கள் தான். நான் சொல்லலையே. உங்க இஷ்டத்துக்கு வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சது போற வர்றவன ஜீசஸ் சொல்லி ஜீசஸ் எங்க கவலைப்படுத்துறீங்க? ஜீசஸுக்கு நேர்ந்த அவமானமா நினைக்கிறேன். சிலுவையில் மீண்டும் ஜீசஸ் அறையப்பட்டார். விஜயோட உங்களை போன்றவர்களை ஒப்பிட்டு விஜயை வந்து ஜீசஸோட ஒப்பிடுவதன் மூலமாக சிலுவையில் ஜீசஸ் மீண்டும் அறையப்பட்டிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், அதுதான் தாவேகாவுடைய அந்த கொள்கை வரியாக இருக்கிறது.
அப்படி பார்க்கும்பொழுது ஐயோ, திருக்குறளையும் அவர் தான் எழுதினாரா? விஜய் தான் எழுதினாரா? நான் திருவள்ளுவர் எழுதினார்னு நினைச்சேன். இதுவும் அவர் தான். விஜய் ஜீசஸ் ஆச்சு. இப்ப திருவள்ளுவரும் விஜய. அப்புறம் வேற யார் சார்? புத்தர், அது விஜயவா? வர்த்தமான மகாவீரர், அது விஜயவா? பிரம்மா, அது விஜயவா? யார் சார்? அப்ப விஜய் கடவுள் அவதாரம், 10 அவதாரம், தசாவதாரம், அவர் தான் அவதாரம். திருக்குறளும் அவர் தான் எழுதியிருக்காரா? தெரியாது சார். ரொம்ப தேங்க்ஸ். நான் யாரோ வள்ளுவர் யாரோ ஒரு எழுதினார். திருக்குறளும் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் வேற பைபிள் அவர் தான் எழுதியிருக்காரு, குரான் அவர் தான் எழுதியிருக்காரு, ஆதி கிரந்தம் அவர் தான் எழுதியிருக்காரு, பகவத்கீதை அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் வேற என்ன புக்கு சார்? கம்பராமாயணம், சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன வேற என்ன சார்? விஜய் என்ன எழுதியிருக்காரு? சிலப்பதிகாரம் அவர் தான் எழுதியிருக்காரு, 50 காப்பியங்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. சரி, எது எழுதலாலும் மக்களின் நலனுக்காக ஒரு அரசியலுக்கு வராருன்றப்போ அதை நம்ம ஏத்துக்குதானே சார் ஆகும்? யார் வேணாம். இப்ப மத்தவங்க எல்லாம் மக்களை கெடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை கெடுக்கிறதுக்காக எந்த கட்சி வந்துட்டு இருக்கு? இது வரைக்கும் இருங்க, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. மக்களை கெடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்க கட்சி இது. இவர் மக்கள் நலனுக்காக வந்திருக்காரு. மக்களை கெடுக்கிறதுக்காக வந்திருக்க கட்சி. திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவேக்கா தான் அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. அந்த மக்கள் யாருங்க? கூடுதே சார் கூட்டம், போற இடத்தெல்லாம் ஆரவாரமா வராங்களே, அவங்கதான் சார் மக்கள். வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கூட்டத்தை போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த கூட்டம் வந்துருச்சுன்னா வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, முடிஞ்சாச்சு, பதவி ஏற்றுக்கிட்டாங்க. கவர்னர் மாளிகையில பதவி பிரமாணம் பண்ணியாச்சு. மோடி வீட்டுக்கு போயிட்டாரு. மோடி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தான் எடுத்துட்டாங்க, தெரியுமில்ல? அதுலயும் அவர் மக்கள் ஆரவாரம் இருக்கு. மக்கள் சொல்லிட்டாங்க. அதனால மோடி பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டாரு. திரௌபதி முர்மு வீட்டுக்கு அமிச்சாச்சு. ஜனாதிபதி அவரே தான், பிரைம் மினிஸ்டர் அவரே தான், சீஃப் ஜஸ்டிஸ் அவரே தான், கவர்னர் அவரே தான், கவுன்சிலர் அவரே தான், அட்டெண்டர் அவரே தான், துப்புரவு தொழிலாளர் அவரே தான். விஜய் தான். போதுமா? முதல்ல ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, சில குறைகள் இருக்கலாம். ஆனா அவர் அரசியலுக்கே தகுதியற்றவர்னு எங்க நம்ம நிறுத்த முடியும்? நாங்க ஒண்ணு சொல்லியா? அரசியலுக்கு அவரை விட்டா ஆளே கிடையாது. நீங்க சொல்லும் போது அவர் அரசியலுக்கு அறிவு கட்ட முண்ட ஒரு ஆளை நாங்க ஏத்துக்க முடியாது நாங்க சொல்றோம். அந்த அறிவு கட்ட முண்டத்தை ஓகேன்றீங்க நீங்க. எங்களுக்கு என்ன வந்தது? உங்க இனத்தோட சேர்ந்து உங்க 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 புத்திக்கு அது எட்டுது, அது உங்க போய் இப்ப சேர்த்துக்கிறீங்க. அவ்வளவுதான். அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? இனத்தோட சேர்ந்து முதுகாட்டில் காக்கை ஓகக்கும் பிணம். திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்திக்கு மாற்று டிவிகேன்ற ஒரு தூய சக்தி தான் 26ல பலமா நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு விதத்துல நியாயமா பாக்குறீங்களா? இந்த நியாயம் எடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு அந்த நியாயத்துக்கு போங்க, கூட போங்க. தீய சக்தி கிட்ட ஏன் இருந்துருக்கீங்க? இந்த தீய சக்தி ஒழிக்கிறதுக்கு பாரு. போங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அங்க போங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா போங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை எம்ஜிஆர் எப்ப சொன்னார் தீய சக்தி? திமுக விஜய் குறிப்பிட்டு சொன்னாரு சார். விஜய் ஒரு பொறுக்கி பையன் சொன்னார். எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார், விஜய் ஒரு தியேட்டர் பொறுக்கி பையன் சொன்னார். அந்த பையனை செருப்பால் அடிக்கணும்னு சொன்னார். சரி, என்கிட்ட சொன்னாருங்க எம்ஜிஆர். ஜெயலலிதா சொன்னாங்க, தம்பி 10 மணிக்கு என்ன பார் அப்படின்னாங்க. தம்பி வந்துச்சு. தேவதூதர் வந்தார். 10 மணிக்கு உட்கார்ந்தார். 4 மணி வரலும் உட்கார்ந்துருந்தார். 4 மணிக்கு அம்மா சொல்றாங்க, தேவதூதா உன் வேலையை பார்த்துட்டு போங்க, என்ன பல்ல கட்டிட்டு போய் கட்சியை கலைச்சிட்டு மறுவேலை பாருங்க. அவங்க அப்பா கிட்ட போனாரு. நான் தேவதூதனா இருந்த பிரயோஜனம் இல்லை, அம்மா கழட்டிக்கிட்டு அடிப்பேன்னாங்க. கட்சியை கலைக்கிறியா இல்ல எங்க அப்பா ரோல்ல இருந்து ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டாரு. கட்சியை கழிச்சிட்டு போடி போயிட்டாங்க. அன்னைக்கு ஓடினேன். அமித்ஷா கூப்பிட்டாரு, தேவதூதா 150 கோடி வாங்குறியாம்ல அப்படின்னாரு. சார் பரிகட்டினியா? இல்ல சார். உள்ள போயிடுவார். சார் நான் என்ன பண்ணணும்? கட்சியை ஆரம்பி, புரியுதா? ஆரம்பிச்சு ஒரு மிரட்டல் விட்டாங்க, கட்சியை கழிச்சிட்டு ஓடினாரு. ஒரு மிரட்டல் விட்டாங்க, கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு. தேவதூதன். திருமாவளவன் அவர்கள் விஜயும் சீமானும் பாசிச குழந்தைகள், பாஜக குழந்தைகள் என்ற மாதிரி விமர்சிச்சுக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது? பாசிசத்தை அவ்வளவு கேவலப்படுத்த கூடாது. பாசிசங்கிறது ஒரு மோசமான மனித குல விரோதிகள் தான். விஜயோட கம்பேர் பண்ணி இந்த பாசிசத்தை அதை அவ்வளவு கேவலப்படுத்த கூடாது. விஜய் அதை விட மோசமான நாசகாரன்.
ஒன்னத்துக்கு இல்ல. விஜய் என்னத்துக்கு போய் பாசிசத்தோட சேர்த்துக்கு? பாசிசங்கிறது ஒரு தத்துவம். அது அவருக்கு என்னன்னே தெரியாது. பாசிசம்னா பாயசம் நினைச்சு குடிக்கிறது நினைச்சிட்டு இருக்காரு. அப்படித்தானே சொன்னார், பாசிச்ச பாயசம் அப்படின்னு. திருமாவளவன் அவர்கள் வந்து இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறதுக்கான காரணம் தேவையில்லைங்க. திருமாவளவன் விமர்சிச்சாருங்க. உங்க ஆதரவு உங்களுக்கு அவர் மேல இருக்கிற அந்த வெறியில வந்து காட்டமா விசாரிக்காரு. ஏன் இப்ப 1 மணி நேரமா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க அடிமத்த புத்தி விஜய் கிட்ட ஏதோ வாங்கி இருக்கிறீங்க, விலை போயிருக்கிறீங்க, அதுக்காக கூவுறீங்க. வந்து 1/2 மணி நேரமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய் 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 விஜய்னு. போங்க, அதோ நான் சொல்லிடுறேன் சார். என்ன சேனல், FTP சேனல் நல்லா உங்களுக்கு விளம்பரம் கொடுத்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க சார் சொல்றேன். விஜய் கிட்ட சொல்றேன். இல்ல சார், திமுக தொழில செய்யுங்க சார். விஜய்க்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. திமுகவே பெயரை சொல்லாம தான் விமர்சிக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை பிசிகாவுடைய ஓட்டும் விஜய் அவர்கள் பிரிச்சாரு. அப்புறம் வேற யார் ஓட்டு பிரிக்கிறார் சார்? எந்த கட்சி எடுத்தாலும் விஜய் பிரிச்சிடுறாரு. எந்த கட்சி எடுத்தாலும் விஜய் பிரிச்சிடுறாரு. உங்க ஆபீஸ் அவர் வாங்கிட்டாரா கேட்டீங்களா? ஒரு நாள்ல போய் பாருங்க. ஒருவேளை உங்க ஆபீஸை வாங்கிட்டு இருக்கு பாரு, FTP வாங்கிட்டு இருக்கு பாருங்க. எதுனாலும் விஜய், எதுனாலும் விஜய். ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா, விஜய்னாலதான் பிரெக்னென்ட் ஆனா. அப்ப அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குறீங்க சார். வேற என்ன அர்த்தம்? ஒரு தெருவில் ஒருத்தி வந்து கர்ப்பம் தெரிஞ்சுட்டான்னா விஜய் என்னாலதான் கர்ப்பம் தெரிச்சான்னு சொல்லுவீங்க சார். இன்றைக்கும் நீங்க நம்புறீங்களா விஜயை வந்து இயக்குவது பாஜக தான் அப்படின்ற அந்த இடத்த? விஜயை யார் இயக்குறாங்கன்னு அவருக்கே தெரியாதுங்க. பாவம். அவரு அமலாக்கத்துறைக்கு பயந்து நடுங்கி போய் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு சொன்னதெல்லாம் எழுதி உளறிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. 1.5 வருஷமா திமுக தீய சக்தி, திமுகவை என்னை கண்ட நடுக்கு, திமுக என்னை பார்த்தால் பயப்படுற, உதயநிதி கண்டால் நடுக்குது, அவங்க குடும்பமே நடுக்குது, இதே நடுக்குது. இதை தவிர அவர் வேற ஏதாவது சொல்லிருந்தாருனாக்க தயவு செய்து சொல்லுங்க. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருந்தார்? ஒன்றிய அரசு பாஜக பாண்டிச்சேரிக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கொடுக்கல, பாண்டிச்சேரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாரு சார். அங்க கூட்டமே வரலையே. SARக்கு எதிராக விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில ஈக்காக்க வரலையே. 1.5 மாசம் கழிச்சு வெளியில வந்தாரு. பாண்டிச்சேரியில அப்படியே உலகமே வந்து ரொம்ப உங்க இது பிரகாரம் வந்துரும் பார்த்தாக்கா 10,000 கூட பேர் கூட வருது. சத்தம் எல்லாம் போயிட்டு சத்தம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கூட்டம் நடத்தும் போது கூட்டம் குறைவாதான சார்? புரியுது இல்ல. மீண்டும் ஒரு கரூரை விரும்புகிறீங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். உங்க பத்தி உங்க கேள்வியிலே பதில். அலைகடலான கூட்டம் வந்தா அது வந்து அசம்பாவிதத்துக்கு உள்ளாகிடும். அதனால விதிமுறைக்கு உட்பட்டு வந்தா விஜய்க்கு பாருங்க காக்கா கூட இல்ல. அதான் பாயிண்ட். அவ்வளவுதான் பாயிண்ட். விதிமுறைகளுக்கு உட்பட்டாங்க இந்நாய் கூட சீண்டாதவங்கிறது தான் உண்மை. விதிமுறைகளுக்கு இது பட்டு வந்தாக்க நாய் கூட அவர் செய்தார். நாய் கூட அதை பார்த்து அப்படின்ட்டு போய். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசுவோம் சார்.